பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் 3 நல்லவர்கள் என்கிற தலைப்பில் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். நேற்றைய தினத்திலே பர்னபா என்கிற தேவனுடைய மனிதனை குறித்து நாம் பார்த்தோம். வேதம் சொல்கிறது, அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு முதலாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிட்டுன்னு எழுதப்பட்டிருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணம் பர்னபா என்கிற தேவனுடைய மனிதன். அவன் நல்லவனாக சபையோடு கூடி வாழ்ந்தபடினாலே அநேகர் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்பொழுது சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு ஒரு தேவ மனுஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றார் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம். அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்தில் அந்த வசனம் சொல்கிறது, 12வது வசனம். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தை இங்கு சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? அப்பொழுது அனனியா என்கிற ஒருவன், யார் எப்படின்னா, அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவர். அது மாத்திரமல்ல, அவருடைய பக்தி வேத பிரமாணத்தின்படியே அவர் பக்தி உள்ளவர் என்று சொல்லுகிறார். இப்போ நல்லா கவனிங்க. அங்கே குடியிருக்கிற தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களாலே நல்லவன் என்று சாட்சி பெற்றவர். யூதர்கள் ரொம்ப கடுமையானவர்கள். அவங்கக்கிட்ட நம்ம நல்லவங்கன்னு சாட்சி வாங்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது. ஏன்னா இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். நல்லா கவனிக்கணும். யூதர்களில் பெரும்பான்மையானவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு எதிராக இருப்பவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இங்கே தமஸ்குவுக்கு எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியுமா? இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை கட்டி இழுத்து கொண்டு போவதுக்கு தான் வந்திருக்காரு. ஆனால் இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, அனனியா என்கிற மனிதன். யார் இவர்? வேதம் சொல்கிறது, வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவர், அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவர். நான் அதை இப்படி சொல்லட்டுமா? உங்களுடைய சக மனுஷனால் இல்லை சக கிறிஸ்தவங்களால் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு நடுவில், உங்கள் சமுதாயத்துக்கு நடுவில் நீங்கள் நல்லவங்கன்னு சாட்சி பெற்றிருக்கீங்களா? ஒருவேளை உங்கள் சமுதாயத்தில், நான் இப்படி சொல்கிறேன், மற்றவர்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கலாம், நீங்கள் ஆண்டவரை அறிஞ்சிருக்கலாம். ஆண்டவரை அறிந்து ஆலயத்துக்கு போகிற நீங்களும் நானும் நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியில், நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு மத்தியில், உடன் பிறந்தவங்களுக்கு நடுவில், சொந்த குடும்பத்தில் நம்ம நல்லவங்கன்னு சாட்சி பெற்றிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிங்க. வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலேயும் சமாரியாவிலேயும் எருசலேமிலேயும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சியாக இருப்பீங்க. அதாவது எருசலேம், அடுத்தது யூதேயா, அடுத்தது சமாரியா, அடுத்தது பூமியின் கடைசி பரிந்தும். எருசலேம் என்பது சொந்த ஊர், யூதேயாங்கிறது பக்கத்தில், அதே தான் யூதேயா. அடுத்தது சமாரியானா அடுத்த ஜனம், சரிங்களா? அடுத்தது பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு நீங்கள் யாராக இருப்பீங்கன்னா சாட்சியாக இருப்பீங்க. அப்போ நீங்களும் நானும் எல்லாருக்கும் சாட்சியாக இருக்கணும். என்ன சாட்சி தெரியுமா? நம்மை பார்த்து நல்லவர்கள் என்கிற ஒரு சாட்சியை உடையவர்களாக நாம் வாழணும். நான் 3 நல்லவர்கள் சொன்னேன். முதல் நல்லவர் யாருன்னா இவர் பர்னபா. 2வது நல்லவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனனியா. பவுலுக்கு, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவரை கர்த்தரண்டை வழிநடத்தினவர் யாருன்னா இந்த அனனியா. அதுக்கப்புறம் தான் பர்னபா நடத்தினார். சரியா? அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த இந்த அனனியா யார் அப்படின்னா, நல்லவர் என்று குடியிருக்கிற யூதர்களால் சாட்சி பெற்றவர். நீங்களும் நானும் நம்ம சொந்த பந்தங்களுக்கு நடுவில், நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நடுவில், அதுவும் குறிப்பாக சொல்கிறேன், யூதர்களுக்குள்ள, சொந்த ஜனங்களுக்குள்ள நம்மளை குறித்து ஒரு சாட்சி வேணும். நம்ம சொந்த வீட்டில் ஒரு சாட்சி வேணும். அப்படிப்பட்ட சாட்சி உள்ளவங்களை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாளைக்கு இன்னொரு நல்லவரை நான் சொல்கிறேன். நான் ஏன் நல்லவனுக்கு வந்தேன்? சங்கீதத்தில் போட்டிருக்கு, கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யணும்னு போட்டிருக்கு. நம்ம நல்லவங்களாக வாழுவோம், கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். God bless you.